வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவு செய்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் சார்ந்த பதிவு செய்யலான்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த சேரில் உட்கார வைக்கிற அந்த நிலை என்பது யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குது? பொதுவாக நம்ம இந்த காமராஜர் ஆண்டதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டாக்டர் கலைஞர்லேருந்து அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், அடுத்தபடியாக அம்மா இதய தெய்வம் அம்மா, இப்படி இவங்கெல்லாம் ஆட்சி செய்த அந்த சேர், அந்த நாற்காலி யாரை உட்கார வச்சு அழகு பார்க்குது அப்படின்னு சொன்னால், யாரை இது வரைக்கும் உட்கார வச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் பதில் அந்த சேர் சொல்லிடும். யாரை உட்கார வைக்காது இது வரைக்கும் உட்கார்ந்த சரித்திரமே கிடையாது. ஆரம்ப காலங்கள் ராஜகோபாலாச்சாரியிலேருந்து எடுத்துக்கொண்டால் பக்தவச்சலம், அதுக்கப்புறம் காமராஜர், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சிம்ம லக்னக்காரர்களை இது அமர்வதற்கு வாய்ப்பு அளிப்பதில்லை. என்னன்னு தெரியல, அந்த சேருக்கு ஏதோ ஒரு உயிர் தத்துவம் இருக்கு. அந்த சேருக்கு ஏதோ ஒரு புரிதல் இருக்கு. நான் இன்னாரத்தான் உட்கார வச்சுப்பேன், இந்த சேரில் இன்னாரத்தான் நான் அலோவ் பண்ணுவேன், இவங்களை தவிர வேற யாரையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கு. அது ஏன்னு அந்த நாற்காலிகிட்டே தான் கேட்கணும், எதுக்காக சிம்ம லக்கணத்தை நீ இதுமாரி வெறுக்கிற அப்படின்னு. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தற்காலத்தில் இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர் தானே ஒழிய சிம்ம லக்கணம் கிடையாது. நிறைய இதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம லக்கணமாக காண்பிக்கிறார்கள். சிம்ம லக்கணம் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த சிம்ம லக்கணத்தை கொண்டவர்கள் எத்தனையோ பேர் அந்த சேரில் போய் உட்காரணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த சேர் நிரந்தரமாக அவர்களை அமர விடுவதில்லை. உட்காந்துட்டு எந்திரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள ஒரு நிரந்தரமாக உட்கார வச்சு அழகு பார்த்ததே கிடையாது. அம்மாவை எடுத்துட்டோம்னா, அம்மா பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் எடுத்துட்டோம்னா அவர் கன்னி லக்னம். கன்னின்னு சொல்லுவாங்க, சில பேர் துலா லக்னம்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் சிம்ம லக்னம் நிச்சயமாக கிடையாது. இவ்வாறாக அடுத்து இதுக்கு ட்ரை பண்ணவங்களுடைய நிலையில் எடுத்துக்கிட்டா, விஜயகாந்த்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர். அவரால் இந்த சேர் கிட்டக்க கூட போக முடியல. சட்டசபையில் போய் உட்கார முடிஞ்சதை ஒழிய சிம்மலக்கணக்காரராக இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கவே இல்லை. அடுத்து இது சம்பந்தமாக வெனக்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க யாரும் அமருவதற்கு அது வாய்ப்பு அளிக்கவில்லை. எடப்பாடியார் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், கன்னிராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்கணக்காரங்களை அலோவ் பண்ணியிருக்கு, மிதுன லக்கணக்காரங்களை அலோவ் பண்ணியிருக்கு, கடகலக்கணக்காரங்களை ரொம்ப நாள் வச்சு அழகும் பார்த்துருக்கு, கன்னி லக்கணக்காரங்களையும் வச்சிருக்கு. எம்ஜிஆர் கன்னி லக்கணம், அவரையும் வச்சு அழகு பார்த்துருக்கு. இது ஏன் எதுக்கு இந்த சிம்ம லக்கணத்தை அலோவ் பண்ணல அப்படின்றது யாருக்கும் தெரியாத, யாருக்கும் புரியாத, அந்த நாற்காலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இது ஏன் எதுக்கான்னு அவருக்கு தான் தெரியும், நாற்காலிக்கு தான் தெரியும். காமராஜர்லேருந்து யாரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், கடகலக்கணத்துக்காரர் காமராஜர். அதனால் கலைஞர் கடகலக்கணத்துக்காரர். சிம்மலக்கணக்காரர்களை அமரச் செய்யவில்லை. ரஜினிகாந்த் வந்துட போகிறார், வந்துட்டார், அவர் தான் முதலமைச்சர்னாங்க ரஜினிகாந்த். அவர் சிம்மலக்கணக்காரர். அன்றைக்கே வேறு எதையுமே நான் எந்த பாயிண்ட்டையுமே பெருசாகவே எடுத்துக்கல. அவர் சிம்மலக்கணக்காரர், அவருக்கு அந்த சேர் கிடையாது அப்படின்றத நானே என்னுடைய வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன். நிச்சயமாக இவர் அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்னேன், உறுதியாக வரமாட்டார்னு சொன்னேன். அவர் கட்சி ஆரம்பித்து
பொதுச்செயலாளர் மற்றவர்களை அறிவிச்சிட்டு நின்ன காலகட்டத்தில் கூட அன்றைய தினம் கூட நான் பதிவு செய்த வீடியோ இன்றும் உலாவி வருகிறது. நீங்கள் கூட பழைய இதில் போய் எடுத்து பார்க்கலாம். என்னுடைய இதே அட்ரஸில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். வேறு ஒன்றுமே நான் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணியே சொல்லலை. ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். சிம்மலக்னம் தேராது, அவ்வளோதான், உட்கார விடாது. அப்படித்தான் அது மெயின்டைன் பண்ணுது. அது என்னன்றது அந்த சேரையை தான் கேட்கணும், நாற்காலியை தான் கேட்கணும். இன்னும் ஒரு பெரிய இது என்னன்னு காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர திசை இவ்வளோ அற்புதமான முறையிலே மக்களுடைய மனதில் இன்றளவிலும் வாழ்ந்து வருகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட சுக்கிர திசையெல்லாம் தாண்டி தான் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அதுலேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையை தாண்டும் பொழுதுலாம் சினிமாவில் கொடியிட்டி பறந்தார். மற்றபடி சூரிய திசை வரும்பொழுது கூட அவருக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. எம்ஜிஆர் கூட அந்த சீட்டில் போய் அமர்ந்தது எதனாலன்னா, அந்த திசாநாதன் நடத்தக்கூடிய இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்த காலத்தினால சந்திரனுடைய நிலை அவர் நினைச்சது நடக்கணும்ன்றது நடந்தது. சந்திரமகா திசையில் தான் அவர் கூட அந்த சேரில் அமர்ந்து அழகு பார்த்தார். மக்கள் அழகு பார்த்தாங்க. மக்களுக்கு எவ்வளவோ நன்மையான திட்டங்களை அறிவித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். இவ்வாறாக இது ஒரு ரொம்ப இதுவான இது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரமகா தசை நடக்குது. சுக்கிரமகா தசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கூட்டத்தை கூட்டும், கவர்ச்சியை இழுக்கும். அது இயற்கையாக இருக்கான்னா இருக்குது, அவருக்கே இருக்கு. அந்த கவர்ச்சி இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் இந்த சினிமா படம்லாம் ஓடுது. மக்கள் மத்தியில் இவ்வளோ கவர்ச்சி இருக்குது. சுக்கிரன் இழுத்து அப்படியே கொண்டு வந்து கொட்டுறார். அவருடைய லக்னத்திற்கு 4-11, கடக லக்னத்துக்கு 4-11 சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் கேதுவோடு சம்பந்தப்பட்டாலும் வெவ்வேறு பாதச்சாரங்களில் அமர்ந்து கொண்டு இருப்பதால் அவர் கேது சுக்கிரனை டிமினிஷ் பண்ணல, அவரை பலமற்றவராக ஆக்கவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சுக்கிரதிசையில் கொடி எட்டி தான் பறக்கிறாரு. அப்படிப்பட்டவர் கூட பார்த்தீங்கன்னா 33 தான் முடியுது, சுக்கிரதசை முடியுது. அதுக்குள்ளே அவர் நல்ல புகழை ஈட்டலாம், மக்கள் மத்தியில் கவர்ச்சியான கூட்டங்களை சந்திக்கலாம், மற்றபடி மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் முழுமையான அந்த வாக்களிப்பு என்பது அவரை போய் சேருமா அந்த இது மூலம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உத்தரவாதம் தர முடியல. இருப்பினும் பின்னொரு காணொளியில் நம்ம அதை பற்றின விரிவான முறையில் நான் விளக்கம் கொடுத்து அவருடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டே விரிவான விளக்கம் கொடுத்து அந்த பதிவு செய்கிறேன். இன்றைய இந்த பதிவில் சுக்கிரதசை கொண்டு போய் வைக்குமா உத்தர ஆட்சியில் அப்படின்னா, சுக்கிரதசை சுகபோகமாக இருக்க வைக்கும். சினிமாவே தொழிலாக கொண்டிருந்தாலும் அந்த சினிமா தொழிலில் சௌக்கியமாக இருப்பாங்க. அரசியலில் போய் ஈடுபடுறவங்களுக்கு சுக்கிரதசை இந்த அளவுக்கு அரசாட்சி பண்ண வைக்கும் என்பது சந்தேகத்துக்குரியதே. சூரிய திசை என்றால் கொஞ்சம் யோஜனை செய்து பார்க்கலாம். எம்ஜிஆருக்கே சூரிய திசை செய்யலையே, அவருக்கே கொண்டு போய் சந்திர திசை தானே அவரை உட்கார வச்சது. அதனால் சுக்கிரதசை ஒருவரை ஆட்சியில் கொண்டு அமரச் செய்வது என்பது அது வாய்ப்பே இல்லை. வேணா அவர் நிறுத்தின கேண்டிடேட்ஸ் தனிப்பட்ட உழைப்பு தனியாக வேற நிற்க போகிறான்ற மாதிரி பேசியிருக்காங்க. எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க என்னன்றதெல்லாம் பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேற்கொண்டும் கூட்டணியெல்லாம் இப்போ பார்க்கணும். கூட்டணியெல்லாம் அமைஞ்சிருச்சு, இதான் கூட்டணி அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் தாண்டி டிசம்பர்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். டிசம்பர் ஜனவரியில் தெரிஞ்சு போயிடும். 2026க்கான புத்தாண்டு பலன்கள் சொல்வதோடு அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய அந்த ஆண்டில் நம்ம யாரை முதலமைச்சராக அடைய போகிறோம், யாருக்கு அந்த நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாகவும் அறுதியிட்டும் கூறக்கூடிய நிலையிலே நாம் காணொலியை நிச்சயமாக பதிவு செய்ய போகிறோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இந்த காணொலி பதிவை, இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி. வணக்கம்.